Hello friends, welcome back to Twin Rose channel. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நானும் சோட்டா ப்ரோவும் ரோட்ல மறுபடியும் ஊர் சுத்த ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க ரீசெண்டா போன ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு பிளேஸ் பத்தின டீடைல்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். எஸ்பெஷலி குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். அப்படி எங்க இருக்கு, இது என்ன டீடைல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் கனெக்ட் பண்ணுற அந்த ரோட்டில் தான் வந்து போயிட்டுருக்கோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு குபேரன் டெம்பிள் அதெல்லாம் இருக்குது. அந்த ரோட்டெல்லாம் தாண்டி வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காசா கிராண்டோட ஒரு பெரிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒன்று வரப்போகுது. ஒரு 40 ஏக்கர்ஸில் வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி ஒன்று வரப்போகுது. இன்னும் கட்ட ஆரம்பிக்கல, ஜஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் அதை பார்க்க ஏன் போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கறதுக்காக போல் அந்த இடத்துல வந்து காசா கிராண்ட் சன் டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த விஷயம் என்னென்னா, இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும், அதுவும் புக் மை ஷோ வழியாக புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். போகும்போதே பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு முன்னாடி தெரிய மாதிரி அந்த பெரிய ராட்சச பலூன்லாம் வந்து பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகும்போது ரைட் சைடில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒரு இதை தாண்டி போய் ஒரு 100 மீட்டர்ஸில் ஒரு யூட்டர்ன் எடுத்துகிட்டு வந்தால் தான் வந்து இந்த லொக்கேஷனுக்குள்ளே போக முடியும். இதோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜைஜாண்டிக்காக பெரிய பில்லர்ஸ்லாம் போட்டு ஒரு என்ட்ரன்ஸ், காசா கிராண்டோட சன் சிட்டி அப்படின்னு போட்டு என்ட்ரன்ஸே வந்து ரொம்ப அமக்கலமாக பண்ணியிருப்பாங்க. உள்ளே போகும்போதே வந்து கார் பார்க்கிங்க்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து காரை பார்க் பண்ண சொல்லி செக்யூரிட்டி கைட் பண்ணுவார். அதை பார்க் பண்ணி வச்சுட்டு முன்னாடி வந்தீங்கன்னா, முன்னாடி அந்த சொன்ன மாதிரி சன் சிட்டி அப்படின்னு போட்டுட்டு சென்னைஸ் கிரேட்டஸ்ட் பிளேஸ் டு லிவ் அப்படிலாம் போட்டிருக்கோம். முன்னாடி வந்து ஒரு பெரிய ஃபவுண்டன், ஒரு ஹார்ஸில் ஒரு ஆள் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு நடுவுலையும் அதை சுற்றி வந்து ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டன் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. ஸோ காரை அங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் முன்னாடி போயிட்டோம். ஆக்சுவலாக இப்போ இங்கே என்ன வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காசா கிராண்டோட சன் டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 360 டிகிரி வியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட டிக்கெட்ஸ் வந்து புக் மை ஷோவில் மட்டும்தான் கிடைக்கும். இது ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோட விலை வந்து 100 rupees per head அப்படின்னு இருந்தது. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 15 to 20 டேஸாக வந்து அதை 200 rupees அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஃபுல்லாக ட்ரீஸ்லாம் வச்சுட்டு அந்த ரோடை ஃபார்ம் பண்ணதை வந்து பார்க்க முடியும். ப்ரைமரியாக இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபேக்டராகவும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டும் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த டூம்குள்ளே தான் வந்து அந்த தியேட்டர் வந்து இருக்குது. நாங்கள் அது பக்கத்தில் போனோன்னே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நம்ம உட்கார்றதுக்காக. நாங்கள் போகும்போது ஒரு ஷோ ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ ஒரு ஷோ வந்து அரௌண்ட் 30 minutes. ஸோ உள்ளே போய்ட்டு நம்ம டிக்கெட் காமிச்சோன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பேண்ட் மாதிரி கையில் கட்டி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த டூம்குள்ளே போயிடலாம். உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வந்து நம்மளால் பார்க்க முடியும். கீழேயுமே வந்து பேஸ் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். மேலே வந்து நமக்கு லென்ஸ், ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. சுற்றி வந்து ஃபுல்லு ஒயிட் ஸ்க்ரீன் தான் வந்து பார்க்குறோம். சின்ன ஒரு கேப்பில் வந்து ஏசி வெண்ட் மாதிரி கொடுத்தாங்க. சுற்றி வந்து ஒரு ஒயிட் ஸ்க்ரீன், எங்கே பார்த்தாலுமே ஒயிட்டாக ஒரு ஃபீல் இருந்தது. அந்த லைட்டோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம கையிலெல்லாம் விழுந்துட்டு இருந்தது. எல்லோரும் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா அந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போட்டிருந்தாங்க, காசா கிராண்டோட சன் சிட்டி அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டு. அதுக்கப்புறமா வந்து மெதுவாக அந்த 3D எஃபெக்ட் இருக்கிற லைட்ஸ் ஆன் பண்ணாங்க. ஸோ கீழே ஃபுல்லாகவுமே வந்து அது ஸ்க்ரீனாக கன்வெர்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா குயிக்காக வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஒரு மூவிங் ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்டு இருந்தது. நம்ம கண்டினியூஸாக ஒரே இடத்துல நின்று அதை பார்த்தோன்னா நம்ம வீடியோவோடையே ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அது கொடுத்துருந்தது. ஒரு 2-3 ஸ்டோரிஸ், சின்ன சின்ன ஸ்டோரிஸ்லாம் வந்து கவர் பண்ணி அதில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 7 wonders காமிச்சிருந்தாங்க. நம்ம அது வழியாகவே ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 minutes விட அந்த லாஸ்ட் 10 minutes நீங்கள் கண்டினியூஸாக அதிலே உட்காரும்போது இருக்கிற ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லணும். ஓவரால் வந்து இது ஒரு 25 to 30 minutes ஷோ. ஸோ குழந்தைங்களை வந்து பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணும். இப்போது இவ்வளோ தூரம் இருக்குது போய் பார்க்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய கிட்ஸ் வந்து இந்த 3D மூவிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்புகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல பிளேஸாகவே இருக்கும், அவங்கள அட்ராக்ட் பண்ணுற பிளேஸாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இனிஷியலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து டே டு டே மணி எடுக்கிறது காசா கிராண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் 100 rupees டிக்கெட் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு இது வழியாக ட்ராவல் பண்ணிங்களா இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு விசிட்டிங் ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.